பேரன்பு கொண்ட பெரியோர்களே, நண்பர்களே, வணக்கம். தமிழகத்தில் 2 நாட்களாக பரபரப்பான ஒரு செய்தி பேசப்பட்டு வந்து கொண்டிருக்கின்றன. சென்னையிலே இருக்கக்கூடிய அசோக் நகரிலே இருக்கக்கூடிய அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் இந்த மகாவிஷ்ணு என்று சொல்லக்கூடிய ஒரு நபரை அழைத்து பேச சொன்னதுக்கு, மாணவர்களுக்கு அறிவை சொல்லியா புத்தியை சொல்லியா நல்ல விதமாக படிக்கணும்னு சொல்லு அப்படின்னு பேச சொன்னதுக்கு, இவர் பார்த்திங்கன்னு சொன்னால் மிகப்பெரிய ஒரு பிற்போக்கு கருத்துக்களை, ஆத்மா, மோட்சம், மறுபிறப்பு, பிதிர்லோகம், நீங்கள் எல்லாம் குருடா, நொண்டியா, நொடமா, முடமா இருக்கிறதுக்கு காரணம் ஏற்கனவே போன பிறவியில் நீங்கள் செய்த பாவம் தான் அதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லியும், அப்போ பார்த்திங்கன்னா அந்த பள்ளிக்கூடத்து பிள்ளைகளை இது பண்ணணும், போகணும், வரணும் அப்படின்னு சொல்லி ஒரு மூட நம்பிக்கையின் அடிப்படையில் அறிவுக்கு புறம்பாக இந்திய அரசமைப்பு சட்டத்துக்கு விரோதமாக ஒரு கருத்துக்களை பேசி மிகப்பெரிய அது பிரச்சனையாகி, அந்த பள்ளியில் இருக்கக்கூடிய ஒரு தமிழாசிரியர் சங்கர், அருமையான ஒரு ஆசிரியர், அவருக்கு 2 பார்வை கிடையாது, ஒரு முதுகெலும்பு உள்ள ஒரு ஆசிரியராக திகழ்ந்திருக்கிறார். அதை ஏன் பிற்போக்கு கண்ணதர்மமாக பேசுகிறீங்கன்னு போட்டு அது விவாதம் ஏற்பட்டு இன்றைக்கு பார்த்திங்கன்னா எல்லா ஊடகங்கள்லேயும் அதை நம்ம பார்க்க முடியுது. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில், இந்த சூழ்நிலை தமிழகத்துடைய முதலமைச்சர் கண்டித்திருக்கிறார்கள். இப்போ கல்வித்துறை அமைச்சர் அன்பில் பொய்யாமொழி அவர்களும் மறுநாளே பள்ளிக்கூடத்துக்கு போய் அந்த கேள்வி கேட்ட அந்த சங்கர் ஆசிரியருக்கு பாராட்டு தெரிவித்து, இந்த பள்ளிக்கூடத்தில் மேல்நிலைப்பள்ளி, உயர்நிலை பள்ளிகளில் நிகழ்ச்சி எப்படி நடத்துறதுன்னு சம்மந்தமாக சில சட்டத்திட்டங்களை நம்ம போடணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு குழு ஏற்பாடு பண்ணி அது வரப்போகுதுன்னு வச்சுங்களேன். முதல்ல பள்ளிக்கூடத்தில் எல்லா மதத்தை சார்ந்தவர்களும் ஜாதியை சார்ந்தவர்களும் இருக்கக்கூடிய ஒரு பகுதி. அங்கே ஒரு குறிப்பிட்ட மத கருத்துக்களை பேசுவது என்பது தவறானது. அது எந்த மதமாக இருந்தாலும், அது கிறித்துவ மதமாக இருந்தாலும், இஸ்லாம் மதமாக இருந்தாலும் சரி, இந்து மதமாக இருந்தாலும் சரி, வேறு எந்த மதமாக இருந்தாலும் அந்த கருத்துக்களை அந்த மதவாதிகளை விட்டு அந்த கருத்துக்களை பேச சொல்வது மிகப்பெரிய தவறு. எப்படி இது தவறுன்னு சொல்கிறோம்னா, இந்திய அரசமைப்பு சட்டத்தில் வழிகாட்டு அதாவது ஒரு இந்திய குடிமகனுக்குள்ள கடமைகள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா 51A அப்படின்ட்டு இந்திய ஆர்டிக்கல் 51Aல அதில் நிறைய பிரிவுகள் இருக்குது. அதில் உட்பிரிவு Hல் என்ன சொல்லுதுன்னா, இந்திய மக்களை எப்படி உருவாக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அறிவியல் மனப்பான்மை கொண்ட மக்களாக உருவாக்க வேண்டும் என்று இந்திய அரசமைப்பு சட்டம் அறிவுறுத்திருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் கல்வி நிறுவனமாக இருந்தாலும் சரி, அல்லது சமுதாயமாக இருந்தாலும் சரி, மக்களாக இருந்தாலும் இப்படிப்பட்ட பாதையில் கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அரசமைப்பு சட்டம், இந்திய அரசமைப்பு சட்டம் மிக தெளிவாக இதை சொல்லியிருக்கு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் கல்வி கூடங்களில் அனைத்து பிள்ளைகளும் படிக்கக்கூடிய ஒரு பெண்கள் பள்ளிக்கூடத்தில் போய் இவர் பார்த்திங்கன்னா ஒரு வரமுறைக்கு அப்பாற்பட்டு பேசியிருக்கிறார். இதில் என்ன அப்படின்ட்டு நம்ம விசாரித்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா, அங்கே தலைமை ஆசிரியராக இருந்த அந்த தலைமை ஆசிரியர் பேர் தமிழரசி. அருமையான பெயர். அவங்க அப்பா தமிழரசின்னு உணர்வுபூர்வமாக வச்சுருக்கிறான்னா பெயருக்கும் அறிவுக்கும் சம்மந்தம் இல்லை. இந்த அம்மாவை விசாரித்து பார்க்கும்போது சொல்கிறாங்க, இது பள்ளிக்கூடத்தில் பார்த்திங்கன்னா வெறும் புகழுக்கு ஆசைப்படுகிற ஒரு தலைமை ஆசிரியராக, விளம்பரம், அவங்கள பற்றி புகழ்ந்து பேசணும். யார் புகழ்ந்து பேசுகிறாங்களோ அவங்களுக்கு அந்த பள்ளிக்கூடத்தில் அங்கீகாரம் உண்டு. இவங்களா திடீர்னு மீட்டிங் போட்டு தனக்கு வேண்டிய மதவாதிகளை கொண்டு அங்கே பேச விடுறது, தனக்கு வேண்டிய ஆள்களை மிகப்பெரிய அந்த பள்ளிக்கூடத்தில் இந்த அம்மா பார்த்திங்கன்னா ஒரு அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்கு. கேட்டால் ஏன் இது மாதிரி ஆன்மீக பேச்சு இதெல்லாம் ஏன் அவர்களை கொண்டு பேசுகிறாங்க அப்படின்னு சொன்னால், பதவி உயர்வு அடையணும், விருதுகள் பெறணும், பாராட்டு பத்திரம் பெறணும், அந்த புகழில் தான் அப்படியே அது ஒரு போதை, புகழ் போதை. இப்படி புகழ் போதை இருக்கிறவங்கெல்லாம் ஒன்றும் அரசியலுக்கு போயிடணும், இல்லை சினிமா நடிகராக போயிடணும். இப்படி இருக்கக்கூடிய சொல்ல அங்கெல்லாம் போகாமல் இந்த அம்மா தலைமை ஆசிரியராக இருந்துக்கிட்டு உள்ளுக்குள்ளேயே ஒரு அரசியல் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கு பள்ளிக்கூடத்தில். பார்த்திங்கன்னா மதவாதிகள்கிட்ட தொடர்பு, அவங்கள இவங்க கூப்பிட்றது நிகழ்ச்சிக்கு, அவங்க மதவாதிகளுக்கு போடுற நிகழ்ச்சிக்கு இவங்க போகிறது, இப்படி மிகப்பெரிய ஒரு அரசியல் நடந்திருக்கு. அந்த அரசியல் அடிப்படையில் தான் ஒருவருக்கொருவர் மதவாதிகளுக்கும் இவங்களுக்கும் ஒரு ஈர்ப்பு ஏற்பட்டதனுடைய விளைவாகத்தான் இந்த நிகழ்வு அங்கே அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறது. பாருங்கள்,
இவர் போகிறாரு, இந்த காணொலியை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இவர் போகிறாரு, பார்த்தீங்கன்னா சிவப்பு கம்பளம் வச்சு அந்த மாணவர்களுடைய என்சிசி அணிவகுப்பெல்லாம் கொடுத்து சல்யூட் வச்சு அப்படியே பார்த்தீங்கன்னா மாணவர்கள் அப்படியே உட்கார வச்சு, இது திட்டமிட்டு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிற ஒரு நிகழ்வு. அதை தான் சொல்ல வருவோம். திட்டமிட்டு மதவாதிகள் ஏற்படுத்திருக்கிற விரைவு. ஒரு பள்ளிக்கூடம் நடத்துகிறோம்னு சொன்னால் ஒரு மத கருத்தை வந்து அது பேச்சாலோ எழுத்தாலோ துண்டறிக்கையாலோ புத்தகமாவோ எதுவுமே அங்கே போகக்கூடாது. இவெல்லாம் என்ன பண்ணுறான் மதவாதிகள்னால், பள்ளிக்கூடத்தை குறி வைக்கிறான்னு சொன்னால் மாணவர்கள் ஒரு 1500 மாணவர்கள் இருக்கிறார்கள் சொன்னால் அவர்கள்ட்ட போய் தன்னுடைய மதத்தினுடைய கருத்தை திணிக்கிறது. சும்மா அப்படியே பாலிஸாக போய் மத கருத்துக்களை சொல்கிறது, மத அடையாளங்களை காட்டுறது, மத சிந்தனைகளை சொல்கிறது, மத கருத்துக்களை தாங்கிய புத்தகங்களை கொடுப்பது, மாணவர்களுக்கு கொடுப்பது, ஆசிரியர்களுக்கு கொடுப்பது, அதன் மூலியமாக மத கருத்துக்களை பரப்புவது. இதற்காகத்தான் அவர்கள் மதவாதிகள், அது எந்த மதமாக இருந்தாலும் மதவாதிகள் பள்ளிக்கூடத்தை தேர்ந்தெடுக்கிறார்கள். அதில் முனைப்புள்ளமாக இருக்கிறது யாருன்னா இந்த சங் பரிவார அமைப்புகள் வந்து பார்த்திங்கன்னா பல்வேறு வடிவம். இன்றைக்கி மகாவிஷ்ணு வராரு, இன்றைக்கி இவர் வரலைன்னா இன்னொருத்தன் வருவான் இந்த இடத்துக்கு. ஆக நம்ம ஒழுங்குபடுத்த வேண்டிய இடம் எது என்று சொன்னால் பள்ளிக்கூடத்துடைய நிர்வாகத்தை ஒழுங்குபடுத்த வேண்டிய கட்டமைப்பு இருக்கிறது, கருத்து இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த மகாவிஷ்ணு எந்த அமைப்பின் மூலம் வர்றாரு உள்ள பள்ளிக்கூடத்துக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ்எம்சி அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு அரசு அறிவித்திருக்கு பாருங்கள். முதல் கட்டமைப்பு முடிஞ்சு போச்சு. இப்போ 2ஆம் கட்டமைப்பு இப்போ தான் ஒரு 20 நாளைக்கு முன்னாடி 30 நாளைக்கு முன்னாடி அது ஏற்பாடு செய்யப்பட்டு 2ஆம் கட்டமைப்பு வந்த பிறகு எஸ்எம்சி சார்பாக பள்ளி மேலாண்மை குழு சார்பாக அழைக்கப்பட்டு அவர் வந்தாராம். எவ்வளோ ஒரு அயோக்கியத்தனம் பாருங்கள். தலைமை ஆசிரியர்கள்லாம் என்ன வேலை பார்க்குறாங்க? அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா நீங்கள்லாம்? இதை பிடிச்சிட்டாங்க. அரசு கவனிச்சுட்டு ஒரு முறைப்படுத்திடுவாங்க. விளம்பரம் உங்களுக்கு வேணும்னு சொன்னால் ஒன்று சினிமாவுக்கு போங்க, சினிமா நடிகராக போய் அதில் போய் விளம்பரம் நல்லா கிடைக்கும், சூப்பர் ஸ்டார் ஆகுங்க. பெண்கள் ஆசிரியராகி பெண்ணாக இருந்தால் பெண் நடிகர்களில் சூப்பர் ஸ்டார் ஆகுங்க. நீங்கள் இங்கே உட்காந்துக்கிட்டு உங்களுக்கு வேண்டியவன் வேண்டாதவன் வேண்டியவனை கொண்டு வந்து அங்கே மீட்டிங் போட்டு கொடுக்கறது, மத கருத்தை பரப்ப சொல்கிறது, அவங்க மத கருத்தை சார்ந்த புத்தகங்களை கொடுக்கறது ஆசிரியர்களுக்கு, இது என்ன வேலை? இது இப்படி வந்தது தான் இந்த மகாவிஷ்ணு. இந்த அடிப்படையில் தான் உள்ளே போகிறார். ஏன் இதை தலைமை ஆசிரியர்கள் இதில் முனைப்பு எடுத்துக்கிறாங்கன்னு சொன்னால் ஒரு அரசியல். நாளைக்கு அரசு சார்ந்த அதிகாரிகளை கொண்டு வந்து உட்கார வைக்கும்போது மதவாதிகளை கொண்டு வந்து இவன் என்ன பண்ண, ஒரு சாமியார்கிட்ட போய் இந்த தலைமை ஆசிரியர் ரொம்ப சிறப்பாக செயல்படுறாருங்க, அவங்களுக்கு இந்த விருது கொடுக்கணும், இல்லை இந்த பாராட்டை அவங்களுக்கு செய்யணும், இந்த நல்லாசிரியர் விருது அவங்களுக்கு கொடுக்கணும்னு இந்த பரிந்துரை எச்ச பொறுக்கி புத்தி இருக்கு பாருங்கள். இதுக்காகத்தான் தலைமை ஆசிரியர்லாம் நாக்க தொங்க போட்டுட்டு அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. இப்போ நீங்கள் நல்லா கவனிக்கணும். அதன் அடிப்படையில் தான் இவர்களெல்லாம் அங்கே உள்ளே போகிறதும் இவங்க பேசுகிறதும் போகிறதும் வர்றதும் இப்படி இருந்துகிட்டு இருக்கு. ஆக மதவாதிகள் ஏன் பள்ளிக்கூடத்தை தேர்ந்தெடுக்கிற பிள்ளைகள், அதாவது பிள்ளைகளுடைய மத்தியில் கொண்டு போய் பாடத்தை சொல்லிக் கொடுக்குறோம், நாங்கள் வந்து நல்ல கருத்தை சொல்கிறோங்கிற அடிப்படையில் கொண்டு போய் மத கருத்துக்களை திணிக்கிறார்கள். அதுக்கு தான் போகிறது. அதற்கு பள்ளிக்கூடங்கள், தலைமை ஆசிரியர்கள், முதன்மை மாவட்ட கல்வியாளர்கள்லாம் பலியாகிறாங்க. இது இப்பொழுது வெளிச்சத்திற்கு வந்திருக்கிறது. இந்த அசோக் நகர் பள்ளிக்கூடம் மட்டும் கிடையாது. பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பாலான பள்ளிக்கூடங்களில் இது போன்ற பிரச்சாரங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ அதற்கான இப்போ என்ன சொல்லியிருக்காரு முதலமைச்சர், அதற்கான ஒரு செயல் திட்டத்தை நம்ம வந்து யாரை கூப்பிடணும், என்ன பேசணும் அப்படிங்கிறத ஒரு செயல் திட்டத்தை நம்ம உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி பார்த்திங்கன்னா அந்த மகாவிஷ்ணு மேலே ஊனமுற்றோர் அமைப்பு பாதிக்கப்பட்டவர்கள் புகார் கொடுத்திருக்கிறார்கள். காவல்துறையினர் தேடிக்கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே நண்பர்களே, பள்ளிக்கூடங்களெல்லாம் எப்படி காவிமயமாக மத சிந்தனை பரப்பக்கூடிய ஒரு களமாக மாறிக்கொண்டிருக்கிறது என்பதை பொதுமக்களாகிய பெற்றோர்களாகிய நாம் உணர வேண்டும். பக்தியாக இருப்பது வேறு. பக்தி எங்கே வச்சுக்கணும்? இப்போ வீட்டில் வச்சுக்கணும். பள்ளிக்கூடத்தில் போய் பக்தியை காட்டணும். பள்ளிக்கூடத்துக்கு எதுக்கு போகிறோம்? படிக்க போகிறோம். அங்கே படிப்பு 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 இதைத்தான் செய்யணுமே தவிர அங்கே போய் வெளியிலேருந்து போகிறவங்க வந்து போய் மத கருத்துக்களை சொல்கிறதும் மத கருத்துக்களை கொண்டு போய் திணிக்கிறதும் மத புத்தகங்களை போய் எங்கள் ஆசிரியரை மையப்படுத்துகிறோம். ஆசிரியர்கள்ட்ட மத கருத்துக்களை புத்தகங்களை கொடுத்தா பாடம் நடத்தும் போது என்ன பண்ணுவாங்க? அது சம்மந்தமான கருத்துக்களை பேசுவாங்க. அதுக்காக தான் ஆசிரியரை முதல்ல கை வைக்கிறது, ஆசிரியரை பாராட்டுறது. ஒன்றுமே இருக்க ஒரு குப்பையாக இருக்கும். பெருசாக அவங்கள பாராட்டி அவங்க மனசில் இடத்த பிடிக்கிறது.
இப்படியெல்லாம் இந்த தரந்தாழ்ந்த நடவடிக்கைகள் தொடர்ந்து அனைத்து சில பள்ளிகளில் நடந்து கொண்டு தான் இருக்கின்றன. ஆக இந்த நெறிமுறைகள் தமிழக அரசு சொன்னது போல் இந்த நெறிமுறைகளை நாம் போட்டால்தான் அது சிறப்பாக ஒரு ஒழுங்கு வேணும். யாரை கூப்பிடணும், யாரை கூப்பிடக்கூடாது, என்ன பேசணும் அப்படிங்கிறது யாராக இருந்தாலும் அங்கே மாணவர்கள் படிக்கணும், போகணும், வரணும், அதை சார்ந்த கருத்துக்கள் எப்படி நம்ம படிப்பில் எப்படி இருந்தோம், இப்போ எப்படி இருக்கோம், இப்படி சம்மந்தப்பட்டது பேசணுமே தவிர மற்றபடி மத ரீதியான கருத்துக்களை தவிர்ப்பது நல்லது. அந்த அடிப்படையில் தான் மகாவிஷ்ணு இன்றைக்கி பேசிட்டு இன்றைக்கு அது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக மாறிக்கொண்டிருக்கிறது. இதற்கு ஆதரவாக சில பார்ப்பன சங்கங்கள் சங்கிப்பயலுங்க எதுக்கு எடுத்தாலும் நம்ம சொன்னோம்னா உடனே அதுக்கு ஆதரவு கொடுத்து தூக்கி வச்சுக்கிறது. அறிவு வேண்டாமா? ஏன் அது ஒரு கல்வியை போதிக்கக்கூடிய இடத்துல போய் சாமியாட விட்றான்னு சொன்னாக்கா அப்படிப்பட்ட தேவை அந்த நாட்டுக்கு? நீ தனிப்பட்ட முறையில் போய் ஒரு ஆசிரமம் அமைச்சு அங்கே எல்லாத்தையும் வர வச்சு டிக்கெட்டு போடு, பணம் வசூல் போட்டு உன் கருத்தை பேசிக்கிட்டு டான்ஸ் ஆடு, கூத்தாடு, கும்மாளம் போடு, அது உன்னுடைய தனிப்பட்ட நிகழ்வு. ஆனால் அரசு நடத்தக்கூடிய பள்ளிக்கூடங்களில் இது போன்ற கருத்துக்களை பரப்புவது அரசமைப்பு சட்டத்துக்கு விரோதமானதாகும். அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். நடவடிக்கை எடுப்பதோடு மட்டுமல்ல, அந்த சென்னையில் இருக்கக்கூடிய அசோக் நகர் பள்ளிக்கூடத்தினுடைய தலைமை ஆசிரியரை இடமாற்றம் செஞ்சால் பத்தாது. அதுக்கு மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் என்ன சொன்னார், அந்த விசாரணை நடந்துகிட்டு இருக்கு. அதன் அடிப்படையில் அவர்கள் மீதெல்லாம் கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும். எடுத்தால் அதுதான் அது ஒரு பாடமாக இருக்கும். பார்த்தீங்கல்ல, நாங்குநேரியில் பள்ளிக்கூடத்தில் போந்து ஜாதிய பிரச்சனையில் வெட்டினது, அதுக்கு மிகப்பெரிய அறிக்கையை ஓய்வு பெற்ற நீதிபதி சந்திரவுடைய தலைமையில் அந்த நீதிபதி அறிக்கை கொடுத்துருக்காரு அரசுக்கிட்ட. அந்த அறிக்கையை அமுல்படுத்தணும். ஒரு நீதிபதி சொல்கிறார், அந்த அறிக்கையை பார்த்தவனை தான் நான் விபூதி வச்சுக்கிட்டே கோர்ட்டுக்கு வர்றேன். என்னையா அது? ஒரு நீதிமன்றத்தில் அரசமைப்பு சட்டத்திற்கு கீழாக இயங்கக்கூடிய ஒரு நீதிமன்றத்தினுடைய நீதிபதி சொல்கிறாரு, நான் அந்த அறிக்கையை படிச்சுட்டு தான் நான் மத அடையாள நெத்தியிலே கோடு போட்டுக்கிட்டேன், விபூதி வச்சுக்கிட்டேன்னு சொல்லக்கூடிய ஒரு மடமை மிகுந்த மனிதர்கள் இந்த நாட்டிலே மிகப்பெரிய பொறுப்பில் இருக்கிறார்கள். அதிகாரத்தில் இருக்கிற காரணத்தினால்தான் இப்படிப்பட்ட சீர்கேடுகள் நடந்து கொண்டிருக்கின்றன. ஆசிரியர் பெருமக்கள், நீங்கள் அறிவியல் மனப்பான்மையோட முதல்ல இருக்கணும். உங்கள்கிட்ட தானே பிள்ளைய விடுறாங்க, நீங்கள் தானே கல்வியாளர்கள், நீங்கள் தானே அந்த பிள்ளைகளை நல்ல ஒரு மனிதர்களாக மாற்றக்கூடிய மனிதர்களாக இருக்கிறீர்கள். அப்போ நீங்கள் அறிவியல் மனப்பான்மையோடு இருந்தால் தானே நீங்கள் நல்ல மாணவர்களை உருவாக்க முடியும். இப்படிப்பட்ட சீர்கேடுகளை எல்லாம் நீங்கள் தவிர்த்து ஒரு நல்ல அறிவு சார்ந்த நிலைக்கு நீங்கள் இருந்தால் தான் பிள்ளைகளுக்கு நல்ல பாடங்களை சொல்லிக் கொடுக்க முடியும். பிள்ளைகளை மிகப்பெரிய அதிகாரியாக, பெரிய தொழிலதிபர்களாக நீங்கள் உருவாக்க முடியும். அதை விட்டுவிட்டு நீங்களே மடச்சாம்பிராணிகளாக சும்மா முட்டாள்தனத்திற்கும் மூட நம்பிக்கைக்கும் ஆட்பட்டு இருந்தால் அது மிகப்பெரிய இந்த சமுதாய கேடாகும். ஆகவே அரசுக்கு சொல்ல வேண்டியது என்னவென்று சொன்னால், இந்த காணொளி மூலியமாக பள்ளிக்கூடங்களில் யாரை அழைக்கணும், மதவாதிகளை அழைக்கக்கூடாது. மத கருத்துகள் அது புத்தகமாக இருந்தாலும் சரி, துண்டறிக்கையாக இருந்தாலும் சரி, மத கருத்துக்கள் அடங்கிய புத்தகங்களை பள்ளிக்கூடத்தில் விநியோகிக்கக்கூடாது. பரிசு பொருளாகவும் கொடுக்கக்கூடாது. மதச்சார்ந்த கருத்துக்களை கொடுக்கக்கூடாது. அதை பண்ணணும். அடுத்தது கண்காணிக்கணும். என்ன நடக்குது, ஏது நடக்குது, என்ன மீட்டிங் நடக்குது அப்படின்ட்டு கண்காணிக்கணும் அரசு. ரெண்டாவது, யாரை கூப்பிடணும், யாரை கூப்பிடக்கூடாது, என்ன பிரச்சனை வந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு இது பள்ளிக்கூட தலைமையை கவனமாக இருக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரு சமூகத்தை ஒரு மதத்தை சார்ந்தவர்கள் அதிகமாக நீங்கள் கூப்பிட்டு இன்னொரு மதத்தை வேண்டாம் வெறுப்பாக நீங்கள் நடந்தீர்கள் என்று சொன்னால் பிரச்சனை ஏற்படும். அந்த பிரச்சனைக்கு நீங்களே வழிவகுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொண்டிருக்கிறீர்கள் என்பது தான் அதுக்கு அர்த்தமாக இருக்க வேண்டும். ரெண்டாவது, மதவாதிகளை கொண்டு பள்ளிக்கூடத்தில் வச்சுக்கிட்டு ஆன்மீக சொற்பொழிவு ஆற்றுறோம் அப்படின்னு சொல்லி அங்கே ஒரு காவி மயமாக ஆக்கக்கூடாது பள்ளிக்கூடத்தை. ஆகவே அருமை பெரியோர்களே, அதிகாரிகளே, தமிழ்நாடு அரசுக்கு சொல்லிக்கொள்ள வேண்டியதெல்லாம் என்னவென்று சொன்னால், கல்விக்கூடமாகத்தான் இருக்க வேண்டும். அது பஜனை மடமாக மாறக்கூடாது என்பதுதான் எங்களை போன்றவுடைய ஆழமான கருத்து. இதற்கெல்லாம் ஒரு நிரந்தரமாக ஒரு சீர்திருத்தமான ஒரு முறையிலே இதை இப்படி பண்ணணும், ஒரு நெறிமுறைகளை அரசு உருவாக்கி தர வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு, ஆசிரியர் பெருமக்கள் இனியாவது அறிவியல் மனப்பான்மையோடு செயல்பட்டு மாணவர்களை சிறந்த மாணவர்களாக உருவாக்க நீங்கள் பாடுபட வேண்டும் என்று இந்த ஒளிப்பதிவின் மூலம், இந்த காணொளி மூலம் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நான் பேசிய கருத்து உங்களுக்கு பிடித்திருந்தால் அறம் வெல்லும் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு தோன்றுகிற கருத்துக்களை விமர்சனமாக நீங்கள் வைங்க. அதை படித்து பார்த்துட்டு சில விஷயங்களை நான் திருத்திக் கொள்வதற்கும் அது சரியாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன். ஆகவே அனைவரும் சார்பாக கல்விக்கூடமாக இருக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய தாகம் என்பதை தெரிவித்து முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.